வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். இந்தியாவுக்கான 3 நாட்களை கொண்ட தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் இந்திய ஜனாதிபதி, பிரதமர், துணை ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர், நிதியமைச்சர், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் இந்திய வர்த்தகர்களுடனும் கலந்துரையாடியிருந்தார். இந்திய விஜயத்தின் நிறைவாக ஜனாதிபதி புத்தகாயாவிற்கு சென்று மகாவிகாரை மற்றும் ஸ்ரீ மகாபோதியை தரிசனம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் விருசுவல் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமம் விருசுவல் பகுதியில் ஏனையின் வீதியில் சொகுசு பேருந்து ஒன்றும் சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதுண்டதில் படுகாயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த சொகுசு பேருந்தும் அதே திசையில் பயணித்த மரப்பலகைகளை ஏற்றிய சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவத்தில் சிறிய ரக உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பேருந்தின் நடத்துனரும் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் சொகுசு பேருந்தின் முற்பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக பயணிகளை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்து தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாட்டின் வடகிழக்கில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாட்டின் வடகிழக்கில் நிலை கொண்டுள்ளதுடன் படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதேவேளை வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யும் எனவும் ஊவா மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கந்தளாய் குளத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மழை காரணமாக திருகோணமலை கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருகின்றமையால் கந்தளாய் குளத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த வான்கதவுகள் நேற்று பிற்பகல் திறக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் காரியாலயம் அறிவித்துள்ளது. நேற்று காலை 8 மணியளவில் நீர்த்தேக்கத்தின் நீர்கொள்ளளவு 94,560 ஏக்கர் அடியாக பதிவாகியிருந்தது. இதனையடுத்தே வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தை வரவேற்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்து-லங்கா ஒத்துழைப்பை மேலும் ஸ்திரப்படுத்தி வலுப்படுத்துவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கூட்டு அறிவிப்பை வரவேற்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரால் டெல்லியில் அறிவிக்கப்பட்ட கூட்டு அறிவிப்பில் இந்து-லங்கா ஒத்துழைப்பை மேலும் ஸ்திரப்படுத்தி வலுப்படுத்துவது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவேற்கத்தக்க விடயமாக இதை குறிப்பிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிராந்திய வலுசக்தி மற்றும் தொழில்துறை மையமாக திருகோணமலையை அபிவிருத்தி செய்து பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்வது தொடர்பான தீர்மானத்திற்கு ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் பரவல் தொடர்பில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இன்று தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 23 பேரும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே
6 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 9 நோயாளர்களும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 5 நோயாளர்களும் புதிதாக இந்த நோயுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை. இந்த பரம்பல் ஏற்பட்ட பின்னர் யாழ் மாவட்டத்தில் இதுவரை 7 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நோயை கண்டறிவதற்காக அல்லது உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் குருதி மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பியிருந்தோம். அதில் எங்களுக்கு 9 மாதிரிகள் PCR 6 மாதிரிகளும் MET என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனையில் 3 மாதிரிகளுமாக மொத்தம் 9 சாம்பிள்கள் அல்லது மாதிரிகள் தொற்று எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இது ஹென்ட்ரா வைரஸாக இருக்கலாமோ என்று உறுதிப்படுத்துவதற்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு 5 குருதி மாதிரிகளை அனுப்பியிருந்தோம். அவை யாவும் நெகட்டிவ் என்று, அதாவது ஹென்ட்ரா வைரஸ் இல்லை என்று தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது நாங்கள் பொதுமக்களுக்கு, குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினர் ஹை ரிஸ்க் குரூப் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே குறிப்பாக விவசாயிகள், கடல் நீர் ஏரிகளிலே மீன் பிடிப்பவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுகின்ற சுத்திகரிப்பு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நேற்று வரை ஏறத்தாழ 6000 பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் தனியார் கல்வி நிலைய வகுப்புகளை ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்வி நிலைய வகுப்புகளை வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாகவும் இடைநிறுத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் தனியார் கல்வி நிறுவன உரிமையாளர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இயங்குகின்ற தனியார் கல்வி நிலையங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட தரம் 9 மற்றும் 9ற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகளை வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நிறுத்துவது தொடர்பாக கலந்துரையாடல் அமைந்திருந்தது. அந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உள்ள பிரதேச செயலாளர்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுடைய முகாமையாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துகின்ற ஆளணியினர் உட்பட அனைவரும் அழைக்கப்பட்டு அந்த கலந்துரையாடல் என்று மாவட்ட செயலகத்திலே மேற்கொள்ளப்பட்டது. அதிலே எடுக்கப்பட்ட தீர்மானமாக தரம் 9 மற்றும் 9ற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளிலே இருக்கின்ற தனியார் கல்வி நிலைய வகுப்புகளை வெள்ளிக்கிழமை பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவும் இடைநிறுத்துவது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. தீர்மானத்திற்கு ஒரு சில தனியார் கல்வி நிலைய இயக்குநர்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு இதற்கான காரணம் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களுடைய இயக்குநர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் அது பெற்றோர் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள். தனியார் கல்வி நிலைய இயக்குநர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை நேரங்களிலே வகுப்புகளை வைப்பதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இருந்த போதிலும் நாங்கள் ஏற்கனவே மாவட்ட செயலகத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தனியார் கல்வி நிலையங்களை வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் தரம் 9, 9க்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதே வகுப்புகளிலே முழுமையாகவும் இடைநிறுத்தி மாணவர்களை இணைப்பாட விதான செயற்பாடுகள், ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளிலும் அல்லது அவர்களுடைய ஒரு ஓய்வு நிலைக்காகவும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இதற்கான மேற்பார்வை நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர்களை மேற்பார்வை செய்யுமாறும், தனியார் கல்வி நிலையங்களும் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துபவர்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதற்கு மேலதிகமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இளம் பராயத்தினருக்கான ஒரு ஆரோக்கியமான முயற்சியாகவே முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலே தனியார் கல்வி நிலையங்கள் இதற்கு ஒத்துழைப்பை வழங்குகின்ற நேரத்திலே பெற்றோர்கள் இதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம். பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்காலில் நினைவாலயம் அமைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்காலில் நினைவாலயம் அமைக்க அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் சர்வதேச இறையாண்மை பிணைமுறை மறுசீரமைப்பு தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் 2009 நடந்த இறுதிப் போரில் வார்த்தைகளில் வடிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர்.
லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர். எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலாகாலத்துக்கும் அவர்களின் சந்ததிகள் நினைவு கூற வசதியாக இருக்கும். தேசிய பேர் அவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே 18 நினைவு கூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல், இன பாகுபாடு காட்டாமல் வெளிப்படுத்தி வரும் தற்போதைய அரசாங்கமானது நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்தப்பட இருந்த கடல் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கடத்தப்பட இருந்த கடல் அட்டை நேற்று அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளத்திற்கு தெருவில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய பெறுமதியில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 450 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டை மீட்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை மாவட்ட காவல்துறை தனிப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து கடல் அட்டை மூடைகளை மண்டபம் வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இந்த கடல் அட்டைகள் மீட்கப்பட்ட நிலையில் வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தின் ஏற்பாட்டில் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தின் ஏற்பாட்டில் தேசிய வாசிப்பு மாத நிகழ்வும் பரிசளிப்பு விழாவும் நேற்று மாலை பொதுசன நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் கலந்து கொண்டார். இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசல்கள் வழங்கப்பட்டன. கலாம் அவர்கள் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக மட்டுமல்லாமல் இளைஞர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையின் விதைத்த ஒரு மாமனிதர். இளைஞர்கள் தொடர்பில் அவர் சிந்தனைகள் இந்தியாவுக்கு மட்டுமல்லது அனைத்து நாட்டினருக்கும் பொதுவானது. இங்கு நாம் அனைவரும், குறிப்பாக இளைஞர்கள், கலாம் அவர்களின் சிந்தனைகள் தம் வாழ்வில் இணைத்து கொண்டு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். கலாம் அவர்கள் எப்போதும் சொல்வார், கனவு காணுங்கள், பெரிய கனவு காணுங்கள். கனவு காண்பது என்பது வெற்றியின் முதல் படி. கனவுகளை நனவாக்குவதற்கு கடின உழைப்பு அவசியம். இந்த இரண்டு சிந்தனைகளையும் நாம் நம் வாழ்வில் செயல்படுத்தினால் அனைவரும் நிச்சயமாக வெற்றி பெறலாம். எங்களோடு எந்நேரமும் இந்திய துணை தூதரகம் விசேடமாக நூலகத்தை பொறுத்த மட்டிலே பல்வேறு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. நாங்கள் சில அபிவிருத்தி கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அதை சாதகமாக கிடைக்கும். அதை முறைப்படி கௌரவ ஆளுநர் ஊடாக நான் சமர்ப்பிக்க எண்ணியிருக்கின்றேன். யாழ்ப்பாணம் கட்டைக்காடு பகுதியில் மீன்பிடி படகு ஒன்று விபத்திற்குள்ளானது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நேற்று அதிகாலை மீன்பிடி படகு ஒன்று விபத்திற்குள்ளானது. சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் எச்சரிக்கையை மீறி மீன்பிடிக்க சென்ற படகு இவ்வாறு விபத்திற்குள்ளானது. படகில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதுடன் ஒரு தொகுதி மீன்பிடி வலைகள் நாசமாகியுள்ளன. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த அப்பகுதி மீனவர்கள் 2 மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டதுடன் விபத்திற்குள்ளான படகொன்றையும் கரைக்கு கொண்டு வந்தனர். திருகோணமலை சம்பூர் நீணாக்கேணி பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள நீணாக்கேணி பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மாடுகளுடன் 2 சம்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அனுமதி பத்திரமின்றி கொண்டு செல்லப்பட்ட 7 மாடுகள் ஏற்றி செல்லப்பட்ட பட்டாரக வாகனம் ஒன்றுடன் 2 கைது செய்யப்பட்டனர். சம்பூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தில் சமுர்த்தி அருணகடன் வளங்கள் தொடர்பான பயிற்சி பட்டறை நேற்று இடம்பெற்றது. சமுர்த்தி அருணலுகடன் வளங்கள் தொடர்பான பயிற்சி பட்டறை அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. ஆலையடிவம்பு பிரதேச செயலக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் என் கிருபாகரன் தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி செயலமர்வில் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆர்த்தர் வீராஜ் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். பயிற்சி பட்டறைக்கு வளவாளர்களாக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் என் கிருபாகரன் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் சிவப்பிரியா சுதாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமுர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்புகளின் ஊடாக வழங்கப்படும் இக்கடனை சமுர்த்தி வங்கியில் இருந்து பெறுதல் மற்றும் அதனை மீள செலுத்துதல் தொடர்பான பதிவேடுகளை பேணும் முறை தொடர்பில் விளக்கமளித்தார். நிகழ்வில் வங்கி முகாமையாளர் எஸ் சுரேஷ்காந்த், பிரிவு சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்புகளின் தலைவர், பொருளாளர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றிய தலைவர் எஸ் சந்துரு பெர்னாண்டோ மன்னார் ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளாரை சந்தித்தார். அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றிய தலைவரும் சர்வதேச இசைக்கல்லூரி பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவருமான எஸ் சந்துரு பெர்னாண்டோ மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளாரை நேற்று சந்தித்துள்ளார். இச்சந்திப்பு நேற்று மாலை மன்னார் மடுத்திருத்தலத்தில் இடம்பெற்றது. அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் மடுத்திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் நிலையில் மடுத்திருத்தலத்திற்கு சென்ற அருட்கலாநிதி எஸ் சந்துரு பெர்னாண்டோ வாழ்த்துக்களை தெரிவித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.